தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். பரிசுதாவியே எங்களை ஆசீர்வதியும். பரிசுதாவியே எங்களை வழிநடத்தும். பரிசுதாவியே எங்களுக்கு துணையாக வாரும். பரிசுதாவியே அக்னியாக காற்றாக கடந்து வாரும். பரிசுத்த மாதாவே இறை எண்ணெயே எங்களுக்காக பரிந்து பேசும். சூசேப்பரும் மரியாளும் இந்த உலகத்தில் நல்ல குடும்பம், அதாவது திருக்குடும்பம். அவங்க குடும்ப வாழ்க்கை ஒரு நல்ல குடும்பமாக மாறுவதற்கு ஒரு சில அடிப்படை காரணங்கள் கூட உண்டு. என்னை பொறுத்தவரையிலும் சூசேப்பருடைய மாதாவினுடைய வாழ்க்கையில கிரைசிஸ், தடைகள் நிறைய தடைகள். இப்போ தடைகள் இருந்தா குடும்பம் அபிஷேக குடும்பமாக மாற முடியாதா? தடைகள் இருந்தா தான் குடும்பத்தில் அபிஷேகம் பெருகும். அப்போ இன்னைக்கு என்னுடைய கருத்து என்னன்னா, பொறுமை தான் வல்லமை. கவனிக்கணும், பொறுமை அதுதான் வல்லமை. இந்த காலகட்டங்களிலே குடும்பத்தில் இல்லாததும் இந்த பொறுமைதான் வல்லமை. சூசேப்பருக்கு மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு அவர்கள் ஒரு குடும்பமாக வாழ்வதற்கு முன் மரியாள் கர்ப்பிணியாக காணப்பட்டாள். அப்ப இந்த காலகட்டத்தில் டைவேഴ്ஸுக்கு, இந்த காலகட்டத்தில் சின்னொரு விஷயம் போதும் டைவேഴ്ஸுக்கு. ஆனா இது டைவேഴ്ஸுக்கு சாதகமான ஒரு ரீசன் தான். யூத சமுதாய மரபுபடி. அப்போ சூசேப்பருக்கு வந்து யாரை டைவர்ஸ் பண்ணிக்கலாம்? மாதாவை. ஆனா சூசேப்பர் பொறுமையுடன் செயல்பட்டார், மௌனம் காத்தார், பேசல. தன்னுடைய மனைவியினுடைய குறைகள் உலகறிய எடுத்து காண்பிக்கவில்லை. பஞ்சாயத்து கூட்டிட்டு அவள் கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று எடுத்து சொன்னால் சமுதாயத்தின் மரபின்படி அவளை கொண்டு போய் கொலை செய்யலாம். சொல்லல, பேசாமல் இருந்தால் மௌனம் வல்லமை. இன்னைக்கு இந்த குடும்பம், இந்த காலகட்டங்களில் குடும்பங்கள்ல கணவன் பேசுறான், அதை விட சத்தமா மனைவி பேசுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து சத்தம் குரல் எழுப்பி பேசும் பொழுது குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. பொறுமையாக மௌனமாக இருந்தனால அது வல்லமையாக மாறியது. சூசேப்பர் மௌனம் காத்தார், பரிசுத்த மாதா கீழ்ப்படிந்தார், இருவரும் இணைந்து வாழ்ந்தாள். அந்த குடும்பம் உலகத்தில மிகப்பெரிய அபிஷேகம் நிறைந்த குடும்பமாக மாறியது. புனித ரீதாவினுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு. புனித சீதா வீட்டு வேலைக்காரிகளுடைய பாதுகாவலி. இந்த புனித ஒரு செல்வந்தனுடைய வீட்டில வேலைக்காரியாக இருந்தாள். அதே வீட்டில இன்னொரு வேலைக்காரி இருந்தால். அவளுடைய பெயர் எரிகேட். பேரே சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது. எரிகேட்டு பேரெல்லாம் முக்கியமா ஞாபகத்தில் வைக்க வேண்டாம். ஒரு பெண், எரிகேட் என்ற ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண் என்ன பிரச்சனை? இந்த பெண் எப்பொழுதுமே சீதா மீது பழி வாங்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சகல குற்றப்பழி. ஒரு பிளேட், இந்த கிளாஸ் குப்பி கிளாஸ் தான். இந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சா அவளுடைய கையிலிருந்து, எரிக்கேட்டினுடைய கையிலிருந்து
ஒரு பிளேட்டு கீழே விழுந்து உடஞ்சா, கிளாஸு கீழே விழுந்து உடஞ்சா என்ன சொல்லுவாங்க? அது சீதா தான் செஞ்சாங்கன்னு சொல்லி அம்மா கிட்ட வீட்டு முதலாளி கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ வீட்டு முதலாளியை வந்து என்ன செய்வாங்க? சீதாவே திட்டுன்னு திட்டுவாங்க. திட்டும் பொழுது சீதா என்ன செஞ்சா? மௌனம் காத்தாள், பேசாமல் இருந்தாள். இப்படி நிரந்தரம் திட்டு வாங்கும் பொழுது அவள் பேசாமல் இருந்தாள். அவள் பேசாமல் இருந்த பொழுது என்ன ஆயிடுச்சு? நீ பேசாமல் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கிடைக்கும்? வல்லமை கிடைக்கும். புரியல? சொல்லித்தரேன். அதாவது யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அநேக மக்களை பேச வைத்தவன், வாய் திறந்தவன் இயேசு கிறிஸ்து. எஃபாத்தா, திறக்கப்படட்டும் என்று காது திறந்தவன், நாவை தொட்டு பேச வைத்தவன், கண்களை தொட்டு காண வைத்தவன், லாசருடைய கட்டுகளை அவிழ்த்து எடுத்துரு கல்லறை விட்டு என்று எழுந்து நடக்க செய்தவன் என்ன செய்யறான்? பேசாம இருக்கிறான். வசனம் யோவான் 19:10. சகல குற்றப்பழியும் கைது செய்யப்பட்டு பிலாத்தின் அரண்மனையில நிறுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்ட பொழுது, அதாவது கூட்டமைப்பு இஸ்ரேல் சமூகம் முழுவதும், குருவானவர்கள், சதுசேயர்கள், அற்புதங்களை கண்டவர், அதிசயங்களை பெற்றுக்கொண்டவர்கள், இவன் பொல்லாதவன், அவன் மீது கல்லறியணும், அவன் கொலை செய்யப்படணும், சகல குற்றப்பழியும் அவன் மீது சுமத்தப்படும் பொழுது அவன் என்ன செஞ்சா? பேசாம இருந்தா. அப்போ பிலாத்து என்ன கேட்கிறான்? பேச மாட்டியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னை விடுதலை செய்யவும் உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, தெரியலையா? கொஞ்சம் பேசலாம்ல, நான் எல்லாம் இல்லையா? என்ன பேசாம இருக்கிறேன்? கம்னு இருக்கிறான். அப்பவும் கூட பேசல. அப்போ ஒரு சில காலங்களில உனக்கு எதிராக குற்றப்பழி சுமத்தப்படும் பொழுது நீ பேசாம இரு. உன்னுடைய குற்றத்தை நீ நியாயப்படுத்தாமல் இருக்கும் பொழுது நீ யாரோட சேர்ந்திருக்கிறா? சேசப்பாவோட சேர்ந்திருக்கிறா. அப்ப பேசாமல் இருக்கிறது தான் வல்லமை. நீ பேசாமல் இருக்கும் பொழுது, உன் மீது குற்றப்பழி சுமத்தும் பொழுது, மௌனம் காக்கும் பொழுது உன் அப்பா உன் கூட இருப்பார். ஏசப்பா உன் கரம் பிடிப்பார். ஏசப்பா உனக்கு விடுதலை தருவார். அந்த மௌனம் வழியாக மற்றவர்களுடைய விடுதலைக்கு உன்னுடைய மௌனம் காரணமாக மாறும். அதாவது சிலுவையில் இடதுபுறத்தில் படுத்திருந்த கல்வன், டேய் 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 டேய், ஏண்டா நீ அவ்வளவு பெரிய நீதிமான் சொன்ன கேள்விப்பட்டிருக்கிறேன், நீ அவ்வளவு பெரிய நீதிமானாக இருந்தா அவனை குற்றப்பழி சுமத்தி அவனுக்கு எதிராக பேசினார். என்ன செஞ்சா? மௌனம் காத்தார். இவனுடைய மௌனம், சைலன்ஸ் பார்த்த உடனே வலதுபுறத்தில் படுத்திருந்த கல்வன், ஐயோ இதில் வித்தியாசமான மௌனம். அதனால நல்ல கல்வன் என்ன ஜெபித்தார்? அப்பா இரக்கமாயிரும், வான் வீட்டில் இருக்கும் பொழுது என்னை நினைவு கூறும். அவனுடைய மௌனம் இன்னொருத்தனுடைய விடுதலைக்கு காரணமாக மாறியது. அப்ப எல்லா விஷயங்களுக்கும் உன்னோட நீதியை, உன்னோட நேர்மையை உலகத்துக்கு முன்னாடி காமிக்க வேண்டாம். மற்றவர்கள் உனக்கு எதிராக குற்றப்பழி சுமத்தும் பொழுது மௌனமாக அது ரிசீவ் பண்ணுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விண்ணுலகில் கைமாறு அதிகமாகும், குடும்பங்களில சமாதானம் உருவாகும். கணவன் உனக்கு எதிராக பேசும் பொழுது
மனைவி உனக்கு எதிராக பேசும் பொழுது மௌனம் காக்கும் பொழுது குடும்பத்தில நிலையான சமாதானம், நல்ல நல்ல குடும்பங்கள் தேசத்திலே உருவாகும். ஹென்றி சூசோ என்ற புனிதரை பற்றி சொல்லாம போனா அதுவும் நல்லா இருக்காது. ஹென்றி சூசோ என்ற புனிதர் ஜெர்மனி தேசத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர். അതൊരു ഭയങ്കരമായ പുനിതർത. ഹെൻറി സൂസോ എன்ற പുനിതർ 10 ஆண்டுகள் மலையின் மீது தனிமையில ஜெபித்து 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 ஜெபவீரனாக மாறியவன். அப்போ ஜெபவீரனாக மாறிய ஹென்றி சூசோ ஒரு முறை கோயில்ல இறைவார்த்தை போதிக்கும் பொழுது பெண் ஒருவள் வந்தாள். ஒரு பெண் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான். அது கல்யாணம் பண்ணிட்டு வந்து பிறந்த குழந்தை கிடையாது. தவறான வாழ்க்கை வாழ்ந்தான கிடைச்சா ஒரு பையன். அந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டு ஹென்றி சூசோ கிட்ட, ஹென்றி சூசோ இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். கோயில்ல இறைவார்த்தை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவன் பொல்லாதவன், இவனிடம் இருந்து பிறந்த குழந்தைதான் இது என்று சொன்னார். ஹென்றி சூசோவுக்கு என்ன செய்ய முடியும்? பெண் சொன்னா உலகம் அது நம்புவாங்க. ஆணுக்காக யாரும் கரம் உயர்த்த மாட்டாங்க. பெண்ணுக்கு தான் முன்னுரிமை. அப்போ ஹென்றி சூசோவின் மீது குற்றப்பழி சுமத்தப்பட்டது. அப்போ ஹென்றி சூசோ கோயில்ல பாடுபட்ட உருவத்தை உற்று பார்த்தார். அப்பா, நான் என்னுடைய நேர்மையை நிரூபிக்கவா? வேண்டா. கடவுள் சொன்னார் வேண்டா. பிலாத்திடம் ஆண்டவர் சொன்ன பதில், உன்னதத்திலிருந்து வழங்கப்படாமல் இருந்தால் உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இருக்காது. உன்னதத்திலிருந்து வழங்கப்பட்டதனாலதான் இந்த குற்றப்பழி உன் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது. ஹென்றி சூசோ, இந்த குற்றப்பழி உன் மீது சுமத்தப்பட்டது உனக்கு அதிக அபிஷேகம் தருவதற்கு தான். அதனால மௌனம் காத்து கொள்ளுங்கள் என்று சிலுவையில் படுத்திருந்த இயேசு பேசினார். அது அப்படியே வார்த்தையில பேசிட்டாரா அப்படின்னு கிடையாது. உள்ளத்தில் ஒரு உந்துதல் தான். ஏய் ஹென்றி சூசோ, இது கடவுளுடைய சித்தம் என்று பேசல. ஆனா உள்ளத்தில ஒரு உந்துதல், மகனே எல்லோரும் என் மீது குற்றப்பழி சுமத்தப்பட்ட பொழுது நான் மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டேன். நீ என்னுடைய சீடனாக இருந்தால் பிளீஸ் மௌனம் காத்துக்கொள்ளுங்கள். என்ன ஆயிடுச்சு? ஹென்றி சூசோவே, புனிதனாக இருந்த ஹென்றி சூசோவே சமூகம் முழுவன் அம்படா, கல்வன், பொல்லாதவன், விபிச்சார வாழ்க்கை வாழ்கிறவன். அவ்வளவு காலம் நிறைய மக்கள் ஹென்றி சூசோவை தேடி வந்தார்கள். அதற்கு பிறகு ஹென்றி சூசோ சமூகத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கல்வனாக மாறியது. மௌனம் காத்தார், பேசல. பிறகு ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஹென்றி சூசோ நீதிமான் என்று தெரிவிக்கப்பட்டது. அநேக மக்கள் ஹென்றி சூசோவிடம் வந்து அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டார்கள். பிறகு ஹென்றி சூசோ வல்லமை நிறைந்த ஒரு இறைவாக்கினராக ஜெர்மன் சபையில பணியாற்றினார். எதனால? அவ இறைவார்த்தை போதிக்கிறதுனால மட்டும் மனமாற்றம் எல்லாம் கடந்து வர முடியாது. நீ வந்து கிறிஸ்துவினுடைய சிலுவையோடு சேர்த்து வைத்து உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய துயரங்கள் நீ அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீ உன்னை நியாயப்படுத்தாமல் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு சேர்த்து உன்னுடைய பாடுகளை சேர்த்து வைக்கும் பொழுது, அதுதான் ஆத்துமாக்களை மீட்டெடுக்கின்ற வல்லமை நிறைந்த ஊழியம். இல்லாம இறை செய்தி வழங்குறது ஒண்ணும் கிடையாது. ஓடி ஓடி நடந்து இறை செய்தி வழங்குறதல்ல, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யறதல்ல. மாறாக கிறிஸ்துவனுடைய பாடுகளிலே பங்கு சேருவதுதான் அதிசயங்களை கொண்டு வருகின்றார்கள். அதனால மௌனம் ஒரு சில நேரங்களிலே குடும்பங்களிலே நாம் தேவையில்லாமல் குற்றப்பழி சுமத்தப்படும் பொழுது
தேவையில்லாமல் கஷ்டங்களும் கவலைகளும் பாரங்களும் சங்கடங்களும் வரும் பொழுது சாந்தமாக இருப்போம். சாந்தமாக இருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறவர்களாக மாறும். ரோமா 8:1, கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அவர் வழியாக வழங்கப்படுகின்ற பரிசுத்த ஆவியின் நம்மை பாவம், சாவு, உலகத்தின் விபரீதங்கள், கட்டுகள், அடிமைத்தனங்கள், உலகத்தின் சக்திகளில் இருந்து உன்னை பாதுகாக்கும். கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம். பொறுமை வழியாக வல்லமையை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.